அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு போன் கால் செய்ய இந்த நம்பரை மட்டும் இப்படி எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரிடமிருந்து போன் கால் பெறுவதற்காக நிறைய மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பல மெத்தட்ஸ்ல பார்த்தோம்னா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு போன் கால் வந்தது, மெசேஜ் வந்ததுன்னு நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. அதே அளவிற்கு பவர்ஃபுல்லான மெத்தட தாங்க இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க சேர்க்கலாம். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருனே தெரியாத முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. அதே போல காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க நம்பர் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க நார்மல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, எந்த விதமான மனஸ்தாபங்களோ பிரிவுகளோ இல்லாத பட்சத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தினாலே போதும். சப்போஸ் நீங்க பிரேக்கப் லவ்ல இருக்கீங்க அல்லது மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 3 நாட்கள் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். ஒரே நாள்ல அல்லது 2 நாட்களுக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அல்லது கால் பண்ணிட்டாங்கன்னா இந்த மெசேஜை நீங்க டிராப் பண்ணிடலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பரை தான் இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதனுடன் ஒரு சின்ன அஃபர்மேஷன் வாக்கியம் இருக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா சக்தி வாய்ந்த எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நாம் விரும்பும் நபரிடமிருந்து உடனடியாக நமக்கு அழைப்பு வரும். குறைந்தபட்சம் ஒரு மெசேஜாவது உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்க நம்பரை அவங்க பிளாக் பண்ணி வச்சிருந்தா கூட சரி, உடனே அன்பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் அனுப்புவாங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கக்கூடாதுங்க. எதிர்மறை எண்ணங்கள்னு நம்ம சொல்லக்கூடியது பயம், சந்தேகம், கோபம், ஏக்கம், பொசசிவ்னஸ், ஈகோ போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்க. ஓப்பன் மைண்டடா, ரிலாக்ஸ்டா, அன்பா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யார்கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வரணுமோ அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க மனதார அன்பாக நினைக்கணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் கூட நமக்கு முக்கியம் கிடையாதுங்க. எந்த நேரத்துல நீங்க ரொம்பவும் ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் அஃபர்மேஷனை எழுதணும். முடிந்தவரை கொஞ்சம் தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. தனிமையான இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. எழுதி முடிக்கும் வரைக்கும் நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க கூடாது. அமைதியான மனநிலையோட நம்ம எழுதணும். அப்பதாங்க உடனடியாக பலன்கள் கிடைக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பர் அஃபர்மேஷன் சென்டென்ஸை எழுதணும். ரெட் அண்ட் பிளாக் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை முறை எழுதணும்னு பார்த்தோம்னா
கரெக்டா 54 முறை 54 டைம்ஸ் நம்ம எழுதணும். எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கக்கூடாதுங்க, குறைவாகவும் இருக்கக்கூடாது. சரியாக 54 முறை நம்ம எழுதணும். ஸோ கவுண்டிங் கரெக்டா வர்றதுக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டு கூட நீங்க எழுதுங்க. அந்த பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அடிஷனலா ஒரு பேப்பர் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அடுத்த மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதும் போது நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து ரைட் நவ் அட் பிரசன்ட் ஃபோன் கால் அல்லது மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். இதை நீங்க செயற்கையா ஃபீல் பண்ணக்கூடாதுங்க, உண்மையாகவே உணரணும். அந்த நபர்கிட்ட இருந்து இப்ப உங்களுக்கு ஃபோன் கால் வந்தாச்சு, நீங்க நினைக்கிறத போல அவங்க உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறாங்க. சோ நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை நீங்க கொண்டு வாங்க. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. சந்தோஷத்துல உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும், அந்த அளவிற்கு நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த உணர்வு வந்ததற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் அஃபர்மேஷன் வாக்கியத்தை 54 முறை 54 டைம்ஸ் நம்ம எழுதணும். 486246 I am receiving call from X. இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். நேம் யூஸ் பண்றதுலையும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த நேமை பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. இனிஷியல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, வெறும் பெயரை மட்டும் எழுதினால் போதும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்தில் 486246 I am receiving call from ராஜா. அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் 486246 I am receiving call from ராணி. அவ்வளவுதாங்க. இப்படி தான் நம்ம எழுதணும். 54 முறை எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது கவனத்தை திருப்புங்க, அல்லது அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். டெக்னிக்கை முடிச்சிட்டு அந்த நபர் கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கா, அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களான்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. டெக்னிக் ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்முடைய வேலை, மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும். சோ மெத்தடை நீங்க முடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேற பக்கம் நீங்க கவனத்தை திருப்பிடுங்க. இப்ப நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் 1 மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுவாங்க, அல்லது குறைந்தபட்சம் ஒரு மெசேஜாவது அனுப்புவாங்க. அந்த நபர் கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். சோ வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்க எரிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை நீங்களே வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது, ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம கருங்காலி மாலைகளை வாங்கி பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த பூஜையை செஞ்சு நம்ம மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பேட்ச் நம்ம கொரியர் பண்ணிட்டோம். வரும் ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு 3வது பேட்ச் நம்ம பூஜை செய்ய போறோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, காஸ்ட்லியான பொருள் தான். மேலும் இதை நம்ம டைரக்டா கிளைண்ட் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி இந்த கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பது, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது,
தருவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலியை பயன்படுத்தலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் சாஸ்திரங்கள்ல சொல்லலைங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. கருங்காலி மாலைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. வரும் ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு தாங்க அடுத்த பூஜை நடைபெற போகுது. சோ இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான ஃபர்தர் டீடைல்ஸை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.